வணக்கம். ஈசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டியிலிருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கர். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், கருங்குழி வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. ப்ராப்பர்ட்டியிலேருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர், மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் வந்துடும். என்ஹெச் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு என்ஹெச் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 3 போகமும் நெல் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல் விதை விட்டுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்குது. உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் 24 ஹவர்ஸ் தண்ணி இறைச்சாலுமே இங்கே தண்ணி வற்றாத வந்துகிட்டே இருக்கும். இயற்கை முறையில் விவசாயம் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒயிட் கலரில் அந்த பில்டிங் தெரியுதுங்கள, அது வரைக்கும் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்லா பாக்ஸ் டைப்பில் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த மரங்கள் தெரியுதுல்ல, அதுக்கு பேக் சைடில் தான் ஆறு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் நல்ல மண். இது விளைச்சல் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சலுக்கு மேலேயே இதில் விளைச்சல் வரும். இந்த 5 ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா 2 இபி சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ லைன் இருக்குது. போர் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கல்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். அதுவே எல்லையம்மன் கோவில் ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர். செய்யூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். மோட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு லைனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மோட்டார் ஷெட். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டார் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா பாலாறு தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா பேக் சைடில் ஆறு போகணும்னு வச்சு இதில் ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெட்டுக்குள்ளேயும் ஃப்ரீ பிளைன் ஒன்று இருக்குது. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டியில் தென்னை மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரம், மாமரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கு நம்ம தென்னை மரமும் அதே மாதிரி மாமரமும் வச்சுக்கலாம். தார் ரோடுக்கு மேலேயே நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும். ஐந்து ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஏறு ஓட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே நெல் பயிர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த நீட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கருங்குழி 3 கிலோமீட்டர், மதுராந்தகம் 3 கிலோமீட்டரில் இருக்குது. என்ஹெச் 3 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டரில் மகாபலிபுரம் ஈசிஆர் வந்துடும். ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 32 லட்ச ரூபா கேட்குறாங்க. டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1,60,00,000 ரூபா வருது. நீங்கள் நேரடியாக ஓனரை பார்த்து நெகோஷியபிள் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். விவசாயம் பண்ண, ஃபார்ம் லேண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். செங்கல்பட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா லேண்டோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்தோடைய டீட்டெயில் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.